மதசார்பின்மைதான் தவேகாவின் முதல் கொள்கை என கூறியுள்ள இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ், சாதி பார்த்து யாருக்கும் பதவி வழங்கப்படவில்லை எனவும், தங்கள் தலைவருக்காக மட்டுமே அனைவரும் வாக்களித்துள்ளனர் எனவும், தங்களுக்காக வாக்களிக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி. அதுதான் எங்களுடைய கொள்கையாக எங்கள் தலைவர் முன்னிறுத்தினார். அப்போ இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகளை கடைய வேண்டும், சாதிய வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் போராடிய அன்பிற்குரிய தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் நாங்கள். சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து, எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. சாதியை வைத்து இங்கே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்காக இங்கே சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு வாக்களித்த யாருமே இன்றைக்கு ரமேஷ் அப்படின்ற எம்எல்ஏக்காக யாரும் வாக்களிக்கல. இன்றைக்கு இவருடைய ரவிசங்கர் அவர்களுக்காக யாரும் வாக்களிக்கல. அனைவரும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. சாதி பார்த்தெல்லாம் இங்கே யாரும் எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படலை. எங்கள் தலைவருக்கு இது போன்ற பிரிவினை பார்க்கக்கூடிய எண்ணம் துளியும் கிடையாது.